ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சப்பாத்தி போடுற சமயத்தில் அந்த சப்பாத்தி போட்ட மாவை கரெக்டாக தான் நம்ம மெஷர் பண்ணி எடுத்திருப்போம். இருந்தாலும் சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே 1-2 சப்பாத்திக்கு மிச்சமாகிடும். அதை நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு கருத்து போன மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் ஒரு தடவை நீங்கள் பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு 1 வீக் வரைக்கும் சப்பாத்தி மாவு கருத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக என்ன பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்பாத்திக்காக மாவு எப்போதும் எப்படி உப்பு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு வைப்போமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா மாவு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கான நான் ஒரு 2 டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் எடுத்திருக்கிறது ஆயில் கவர் தான் எடுத்திருக்கேன். ஆயில் கவரில் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயோடு சேர்ந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவை வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கட்டும், சில்வர் டப்பாவாக இருக்கட்டும், எதில் வேணாலும் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு கருத்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஃபாயில் பேப்பர், ஃபாயில் ஷீட், அலுமினியம் ஃபாயில் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கிது, அமேசானில் கிடைக்கிது. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவு ஒரு உருண்டை மாவு இருந்தால் கூட சரி, அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சு சில்வர் பாக்ஸ் அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாவு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் மாவு கெட்டு போகாமல் கருத்து போகாமல் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.